அதுபோல மாதுளை கணையத்திற்கான மிகச்சிறந்த ஒரு உணவு, மருந்துன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு தமிழ் மருத்துவத்திலேயும் ஆயுர்வேத மருத்துவத்திலேயும் மட்டுமல்ல, இன்றைக்கு சீன மருத்துவத்தில் கூட மாதுளையை கணைய நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துறத பார்க்கணும். மாதுளை என்றால் வெறும் மாதுளையுடைய பழத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். மாதுளையுடைய தோல் இன்றைக்கு கணைய நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து. பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய் ஏற்படும் போது, உடல்ல ஜீரண மண்டல கோளாறுகளும் எரிச்சலும் உடல்ல வளர்சிதை மாற்றமும் சீர்கெட்டு போயிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது, மாதுளை தோலிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தீநீர் கூட ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் கணைய ஆரோக்கியத்திற்கு மாதுளை ஒரு சிறந்த மருந்து. இன்றைக்கு நம்ம ஒரு 40 வயதில் இருக்கக்கூடிய பெற்றோராக இருக்கும்போது, குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தின் மேல் ஒரு கவனம் எடுக்க வேண்டும் நம்ம நினைக்கும் போது, ஒருவேளை ஒருவருக்கோ இருவருக்கோ பெற்றோருக்கு சர்க்கரை நோய் இருக்கும்போது குழந்தைகளுக்கு அது ஏற்படக்கூடாது அப்படின்னா, இந்த மாதுளை அதற்கு மிகச்சிறந்த தடுப்பு மருந்துன்னு சொல்லலாம்.